தேவும் உலகுமுயிரும் மத்தும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னொடு தேவரலகோடு உயிர் படைத்தான் குன்னம் போல் மணிமாடனேடு திருக்குறுகூர் அதனுள் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் நாடுதிரே. நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழியில் 4ஆம் பத்து கடைசி திருவாய்மொழியில் முதல் பாசுரத்தாலே தன்னுடைய அவதார திவ்யதேசமான திருக்குறுகூர்னு கொண்டாடப்படுகிற ஆழ்வார் திருநகரியை போற்றுகிறார். பகவான் ஆதிநாத பெருமான் மூலமூர்த்தி நின்ன திருக்கோலம், உற்சவமூர்த்தி பொலிந்து நின்ன பிரான் அழகிய சிறிய நின்ன திருக்கோலம். உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள் உண்டோ சடகோபர் கொப்பொருவர் உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென் குருகை கொண்டோ ஒரு பார்தனில் ஒக்குமூர் என்று மணவாள மாமனிகள் இந்த திவ்யதேசத்தினுடைய பெருமையை அளவின்றி பேசுகிறார். ஆழ்வார்களுக்குள் நம்மாழ்வாரே தலைவர். திவ்ய பிரபந்தம் அருளிச் செயல் 4000 திவ்ய பிரபந்தத்துக்குள்ளே திருவாய்மொழிக்கு தனிச்சிறப்பு, திவ்யதேசங்களுக்குள்ளே திருக்குறுகூருக்கு ஏற்றம், மாதம் நட்சத்திரங்களுக்குள்ளே வைகாசி விசாகத்துக்கு ஏற்றம். வைகாசி விசாகத்தன்னு ஆழ்வார் தீர்த்தவாரி கண்டருள்வது கண்கொள்ளாத அனுபவம், மனசை நிறைக்க கூடிய அனுபவம். ஆழ்வார் திருச்சங்கனி துறைக்கு தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு எழுந்துள்ளுவார். நரசிம்ம பெருமானுடைய சன்னதியில் ஆழ்வாருக்கு திருவஞ்சனம் நடைபெறும். அங்கே நீராஞ்சனம் அத்தனையும் கண்டருளி அங்கிருந்து கீழே மெதுவே பல்லக்கில் ஆடி ஆடி அசைந்து அசைந்து பெருமானுக்கென்னே இசை பாடி பாடிக்கொண்டு உள்ள முருகி படுக்கட்டில் இறங்கி வருவார். தாமிரபரணி ஆற்றுக்குத்தான் எத்தனை ஏற்றம்! ஆழ்வாருடைய திருவடி படக்கூடிய வைபவம். ஆழ்வார் வந்து ஆற்றங்கரையிலேயே சிறு கட்டிலில் எழுந்தோடி இருப்பார். அங்கேயே ஆழ்வாருக்கு திருமஞ்சனம் நடைபெறும். ஆழ்வாருடைய திருமேனியே அத்தியுதமான திருமேனி. இந்த திருமேனியில் ஆசைப்பட்டுத்தான் பெருமான் இவருடைய திருவாக்கிலும் திருமேனியும் எப்போதும் குடிகொண்டிருப்பானாம். யத் கோசஹஸ்ரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம் நாராயணோ வசதியத்ர சங்க சக்கரஹ என்மண்டலம் ஸ்ருதிகதம் பிரணமந்தி விப்ராஹ தஸ்மை நமஹ வகுலபூஷண பாஸ்கராய. இவ்வாழ்வார் அர்ச்சகர் சுவாமிகள் எழுந்துருளப் பண்ணி கொண்டு போக தாமிரபரணி ஆற்று நடுவுக்கு போய் அங்கேயே ஆழ்ந்து அமிழ்ந்து குள்ள குளிர குடைந்து நீராடி பிரம்மானுபவத்தில் ஈடுபடுகிறார். இது தீர்த்தவாரி உற்சவம் என்று வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இவ்வாழ்வார் பாடின பாசுரம் தான் இந்த பாடம். பகவான் ஏதும் இல்லாமல் பிரளயம் ஏற்பட்டிருக்கும் போது படைக்க ஆரம்பிக்கிறார். ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்னு. தெய்வங்கள் எல்லாம் கிடையாது, பிரம்மாவே கிடையாது, பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் நிலம் நீதி கால் எதுவுமே கிடையாது. அனைத்தும் பிரம்மத்தோட ஒன்றி போயிருக்கிற காலம். அந்த காலத்தில் பகவான் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். பகுஸ்யாம் பிரஜாயேய, நானே பல படிகளாக சாக கடவேன், நான் தான் இனிமே உலகத்தை படைக்க போறேன், நானே இவ்வுலகமாக மாறுதலுக்குட்பட போகிறேன் என்று தன் திருமேனியாக இருக்கிற மூல பிரகிருதியை மாற்றுகிறார். பகுஸ்யாம் பிரஜாயேய ஹந்தாஹ மிமாஸ்திஸ்ரோ தேவதாக அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி. இனி எல்லாத்துக்கும் உருவம் கொடுக்க போறேன், பெயர் கொடுக்க போறேன், மக்கள் அத்தனை பேரையும் படைக்க போகிறேன். அதற்காக முதலில் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் படைக்க போறேன். அதற்கு முன்பாக அகங்காரம் படைக்கப்படும். அதற்கு முன்பாக மகான் உருவாகும். எல்லாத்துக்கும் முன்பாக ரொம்ப பிரைமாரிடியல் காசுன்னு சொல்றமே மூல பிரகிருதி, அந்த பிரகிருதியைத்தான் மாறுதலுக்கு உட்படுத்துகிறார் பிரம்மம். அந்த பிரகிருதி வேற எங்கும் தேடிட்டு போக வேண்டாம், அவருடைய திருமேனியாகவே இருக்கும். அப்ப தன்னிடத்திலிருந்தே ஜகத்தை உருவாக்குகிறார், தன்னிடத்திலே இழுத்து கொள்ளுகிறார். அப்ப இதைத்தான் வெளியில சிருஷ்டி எப்படி தன் திருமேனியிலிருந்து உருவாக்குறாரோ அதை சிருஷ்டின்னு விட்டும், அனைத்தையும் தன் திருமேனிக்குள் இழுத்து கொள்ளுகிறாரோ அதை சம்ஹாரம் என்றும் கூறுகிறோம். இந்த உண்மையை ஒத்தொத்தரும் தெரிஞ்சுக்கணும். அது பிக் பேங் தியரி மூலம் தெரிஞ்சின்றாலும் சரி, இல்ல எந்தெந்த மேல நாட்டு விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காளோ அநேகமா அத்தனை இதோட ஒத்துத்தான் போகும். இந்த பெரிய ஓஹோன்னு வெடிச்சது, அதுல இருந்து லோகமெல்லாம் பெருசா உருவாச்சுங்கிறா. அவர்கள் வெடிச்சதுன்னு சொல்றதுதான் பகவானுடைய திருவுள்ளத்தின் சங்கல்பம். அதுல இருந்து அனைத்தும் உருவாயித்து மறுபடியும் இந்த பிக் கூல் டவுன் எல்லாம் கோல்ட் ஆயிடுமா, மறுபடியும் ஹாட் ஆகி வெடிக்கிறதுக்கு ஆரம்பிக்குமா. இப்படி மாறி மாறி இருக்கும்னு தான் சயின்டிஸ்டுகளும் சொல்றா. அதே போலத்தான்
இப்ப நாம பார்த்தோம்னால் பிரம்மத்திடத்தில் இருந்த அனைத்தும் உருவாகும், அனைத்தும் பிரம்மத்திடத்துல போய் லயிக்கும். இந்த காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். உலகம் எப்படி படைக்கப்படுறதுன்னு தெரிஞ்சாதான் நான் ஏன் படைக்கப்பட்டேன்னே தெரியும். பகவான் தான் ஜகத்துக்கு காரணம், அவர்தான் நம் அத்தனை பேரையும் படைத்திருக்கிறார். ஏதற்கெனில் நம் பாபங்களை தொலைத்து அவன் திருவடிகளை அடைவதற்காக. திரும்ப திரும்ப வேதாந்தம் இதைத்தான் சொல்றது. எதுவுமே படைக்காது. பிரகிருதியே படைச்சுக்கும், நேச்சர் தானே கிரியேட் பண்ணிக்கும், மகான் தானே உருவாய்க்கும். ஒண்ணும் பண்ணாது. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் எல்லாம் பிரம்மத்தை எதிர்பார்க்கும். அவர் ஆணையின்படிதான் இது இத்தனையும் மாத்துகிறார். ஏன்னா அதுங்கிறது ஜட பொருள். தானே என்ன காற்று உருவாய்க்குமா? தானே தண்ணீர் உருவாய்க்குமா? அனைத்தையும் அறிவி இருக்கிற பகவான், சர்வஜனா இருக்கிற பகவான் உருவாக்கினத்தான் இது இத்தனையுமே. அதைத்தான் அடுத்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம். திருத்தையைவ சதஞ்ச சுஹ்ருதோ யதி தே அனுவிதா மகதஹமாதயோண்டம் அசிருஜன் யத் அனுக்கிரஹத புருஷ வித்வன்வயோத்ர சரமோன்னமயாதிஷு யஹ சதசதஹ பரம் த்வமத யதேஷ்வவசேஷமிருதம். இது 17வது ஸ்லோகம். அதாவது நாம் எல்லாரும் மூச்சு விட்டு இருக்கோம். துருத்தியும் மூச்சு விடும் இல்லையோ? அழுத்தி அழுத்தி இந்த துருத்தி அழுத்தி கலாயெல்லாம் பூசுற பாருங்க. துருத்தி அழுத்திண்டே இருந்தா மூச்சு விடும். அது காத்து போயிட்டு இருக்காது. மூச்சு விடுறதுன்னு அர்த்தமா? துருத்தியில மேலும் கீழும் காத்து போறதுங்குவா. நாம அதே போல அப்படி இப்படி இழுத்து விட்டு இருக்கோம். துருத்திக்கு ஒண்ணு தெரியாது, நமக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். துருத்திக்கு பகவான் தான் படைக்கிறவர். நாம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம், மோட்சம் போகணும், இது எதுவும் தெரியாது. ஆனா காத்து மட்டும் மேலும் கீழும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. நமக்கு காத்து மேலும் கீழும் போயிட்டு வருது. ஆனா துருத்தி ஆட்டம் காத்து போயிட்டு வர்றதுன்னு நம்மளை பார்த்தா சொல்றது இல்லை. மூச்சு விடுகிறார், வாழ்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்று சொல்ற மூலியம். ஆனா இப்ப சுகாச்சாரியர் தெரிவிக்கிறார், நீ மட்டும் பிரம்மன் தான் உனக்கு படைப்பாளி, நீ என்னத்துக்காக படைச்சிருக்கேங்கிறத நீ தெரிஞ்சுக்காத போனே, அவர் தான் ஆதி ஆதி ஜெகத்காரணம்னு புரிஞ்சுக்காத போனே, துருத்தியில காத்து போயிட்டு வர்றதுக்கும் நீ மூச்சு விடுறதுக்கும் வித்தியாசமே இல்லாத போடும். அப்ப நாம மூச்சு விடுறதே வெறும துருத்தி காத்து போயிட்டு வர்றாப்புல ஆயிடுமா. திருத்தையைவ சசந்த்யசுபிருதோ யதிதே அனுவிதாக. ஒருவேளை பிரம்மம் ஜெகத்காரணம்னு தெரிஞ்சுக்காத போயிட்டியானால் அதை தெரிவிக்கிறதும் பிரம்மன் தான் நமக்கு. திருப்பாணாழ்வார் ஒரு பாசுரத்துல சாதிக்கிறார். அமலன் ஆதி பிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணின் உள்ளனா ஒக்குன்னதே. திருவரங்க தெம்பெருமான பத்தி ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். அமலனாதி பிரான்னு 10 பாடல்கள் பாடியிருக்கார். அதுல இது முதல் பாட்டு. அமலன் ஆதி பிரான். ஆதி ஆதி ஜெகத்காரணம், அனைவருக்கும் முதல்வனாக இருக்கிறார், அனைவரையும் படைத்தவராக இருக்கிறார். பிரான், பிரான்னா உபகாரகன், உதவியவர்னு பொருள். பகவான் நமக்கு உதவுகிறார், அவர் உபகாரனாக இருக்கிறார். என்ன உபகாரம் பண்ணார்னா, சாமி நன்னா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார், என் பிள்ளைக்கு நன்னா படிப்பு கொடுத்தார், நமக்கு நிறைய சொத்து பத்தெல்லாம் வாங்கி கொடுத்தார், எல்லாம் பெருமாள் கொடுத்தார். இதெல்லாம் அவர் பண்ணின உபகாரம்னு ஆழ்வார் சொல்லவே வரல. எப்படியுமே பகவான் தான் இந்த உபகாரம் பண்ணியிருக்கார். அது சரி. ஆனா எது தெரியுமா அவர் பண்ணின பெரிய உதவி? அவர் தான் ஜெகத்துக்கு காரணம்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரோ இல்லையோ, அதைத்தான் திருப்பாணவர் ரொம்ப திருப்தியா சொல்லிக்கிறார். என்ன ஜெகத்துக்கு காரணம் ஆறு, என்ன படைத்தவனாருன்னு தெரிஞ்சுட்டு இருந்தா தான் எனக்கு முக்தியே. அதை தெரிஞ்சுக்காட்டா தியானம் பண்றதுக்கே வழி இல்லை. எத்தத்தையோ தியானம் பண்ணி மோட்சத்துக்கு போக முடியுமா? என்ன படைத்தவனின்னான்னு தெரிந்து கொண்டால் தான் முக்தி. அப்ப படைத்தவனின்னான்னு பகவான் நமக்கு காட்டி கொடுத்திருக்காரோ இல்லையோ, பெரும் உதவியினுட்டார் ஆழ்வார். அமலன் குற்றமே இல்லாதவன், ஆதி உலகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கிறவர், பிரான் அப்படிங்கறத எனக்கு சொல்லி கொடுத்து உதவியவர். பகவான் ஞானம் கொடுத்தா நமக்கு தெரிய போறது. அப்ப அவர் ஆதி காரணம், ஜெகத்காரணம், அவர் தான் உபாதானம், நிமித்தம், சககாரி, படைப்புக்கும் காத்துக்கும் அழித்துக்கும் அனைத்துக்கும் அவர் காரணம் என்றெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தார் அல்லவா, பேருதவி என்று திருப்பாணாழ்வார் திருப்தியா சொல்லுகிறார். அப்ப அமலன் ஆதி பிரான். அதே போல இங்கேயும் இப்போ சசந்த்யசுபிருதோ யதி தே அனுவிதா மகத் அகமாதயோண்டம் அசிருஜன் யத் அனுக்கிரஹதா. ஒருவேளை பிருத்திவியே தானே படைத்துக் கொள்ளுமோ, ஆகாசம் தானே படைச்சுக்குமோ, தண்ணீர் படைச்சுக்குமோ? இப்ப இப்படி யோசிச்சு பாருங்களேன். முதல்ல ஆகாயம் உருவாகும், அதுக்கப்புறம் காற்று உருவாகும், அதுக்கப்புறம் வாயோர் அக்னி நெருப்பு உருவாகும், அத்த பிருத்திவி நெருப்பிலிருந்து தண்ணீர் உருவாகும், தண்ணீரிலிருந்து பிருத்திவி உருவாகும். இப்படித்தான் அடுத்தடுத்து உருவாருதுன்னா ஆகாயம் தானேவா அடுத்து காற்றை உருவாக்கும்? செய்யாது. ஆகாயம் பகவானுக்கு சரீரமா இருக்கும். பெருமாள் சங்கல்பிப்பார், அவருடைய சரீரமா இருக்கிறது மாறுதலுக்கு உட்படும், காற்றாகும்.
காற்ற சரீரமாக கொண்டு பிரம்மம் இருப்பார், சங்கல்பிப்பார். தத்தேஜ ஐக்ஷத தா ஆப ஐக்ஷந்த. பிரம்மம் சங்கல்பித்து சங்கல்பித்து தன்னுடைய திருமேலிலிருந்து அடுத்தடுத்தா உருவாக்கி கொண்டு போகும். அப்ப ஏதா இருந்தாலும் பகவான் தான் சிருஷ்டிக்கணுமே தவிர நாம் இந்த உலகத்தில் எந்த சிருஷ்டியும் பண்ண முடியாது. இயற்கையும் சிருஷ்டிக்காது, தண்ணீர் காற்று முதலானவர்களும் ஒரு நாளும் சிருஷ்டிக்காது. ஆழ்வார் பாசுரத்திலே தெரிவிக்கிறார், பெரிய நீர் படைத்து அங்குறைந்தது கடை தடை துடைத்துன்னு சாதிக்கிறார். தானே உலகெல்லாம் தானே படைத்திடம்தான், தானேதான் உலகம் முழுக்கவா இருக்கார், தானேதான் படைக்கிறார். படைத்திடத்தில் நிற்கிறார், கிடக்கிறார், நடக்கிறார். அதுக்கு ஆபத்து வரும்போது வராக பெருமானாக இடர்ந்தெடுக்கிறார், அதிலேயே சயனித்துக் கொள்ளுகிறார். இதை யாரானு தூக்கிட்டு போறாள்னு பார்த்தா, மகாபலி தூக்கின்னு போக பார்த்தா வாமனனா பிறந்து தானே பிச்சை எடுத்தாவது திரிவிக்ரமாவதாரம் பண்ணி இது என்னோட நிலம் என்னோட நிலம் அப்படின்னு விடாம கிளைம் பண்ணிட்டே இருக்கார். சுவாமி இவ்வளவு பாடுபடுறாரேனா, சொத்து அவரது, மொத்தத்தையும் அவர் தான் ரட்சித்தாக வேண்டும். அப்ப சிறியவனாக பிறந்து பெரியவனாக வளர்ந்தது, வராகனாக இடர்ந்தெடுத்தது, தானே தண்ணீரில் எப்போதும் படுத்து கொண்டே இருப்பது, இது இத்தனை எதனாலே? எல்லாம் என்னது, எல்லாம் நானே, நானேதான் இது இத்தனை உருவாயிருக்கேங்கிறதுனாலே. மேலே சொல்றார், ஆக மற்றவை எதுவும் காரணமாகாது, பிரம்மமே காரணமாகும். கீழே வேதவியாசருடைய பிரம்மசூத்திரம்னு சொன்னேன் சொல்லி, அதிலே முதல் அத்தியாயம் முழுக்க ஒண்ணு சொன்னார், இரண்டாவது அத்தியாயம் முழுக்க ஒண்ணு சொன்னார். முதல் அத்தியாயம்ங்கிறது சமன்வயாத்தியாயம்னு சொல்லுவா, அப்புறம் அவிரோதாத்தியாயம்னு சொல்லுவா, அப்புறம் சாதனாத்தியாயம்னு கூறுவார்கள், கடைசியில பலாத்தியாயம்னு சொல்லுவா. என்னன்னா, எது ஜகத்துக்கு காரணம் என்கிற கேள்வி வந்தது. பிரம்மம் ஜகத்துக்கு காரணம் என்று பதில் சொன்னார். ஒருத்தர் சொன்னார், இல்ல சுவாமி பிரம்மம் காரணமா தெரியல, வேற என்னென்னமோ காரணமா இருக்கும் போல் இருக்கு அப்படிங்கிற ஆட்சேபம் வந்தது. இல்ல இல்ல பிரம்மம் தான் காரணம். இப்ப கேள்வி ரெண்டு விதமா வரலாம் இல்லையோ. பிரம்மம் ஜகத்துக்கு காரணம்னு சொன்னேன், பிரம்மன் ஜகத்துக்கு காரணமான்னு அப்படின்னு கேட்டா, ஆமாமா பிரம்மம் ஜகத்துக்கு காரணமே என்று நான் சொல்லலாம். சரின்னு அதை ஒத்துண்டா. அதுக்குள்ள இன்னும் 4 பேர் எழுந்தா, பிரம்மம் காரணம்னு சொல்லி ஒத்துக்கிறேன், அதை தவிர இன்னும் 4 பேர் காரணமா இருப்பாடோனுமோ, பிரம்மமும் காரணமா இருக்கட்டும், இன்னும் 4 பேரும் காரணமா இருக்கட்டும். அப்ப முதல் கேள்வி என்னவா இருந்தது? பிரம்மம் ஜகத்துக்கு காரணமா இருக்குமான்னு கேள்வி. ஆமாமா பிரம்மம் ஜகத்துக்கு காரணமேனு பதில். அடுத்த கேள்வி இருக்கட்டும், கூடவே நானும் காரணம், இவரும் காரணம், இவரும் காரணம். அதுக்கு பதில், பிரம்மம் மட்டுமே ஜகத்துக்கு காரணம். அப்ப பிரம்மம் ஜகத்துக்கு காரணமே, அது முதல் அத்தியாயம் முழுக்க. இரண்டாவது அத்தியாயம் பிரம்மமே ஜகத்துக்கு காரணம். இதத்தான் அயோக வியவச்சேதம் என்னும் அந்நயோக வியவச்சேதம்னு சொல்லுவா. ராமன் வில்லாடின்னு சொல்றேன். ஒருத்தர் கேட்டார், ராமன் வில்லாடியான்னு? ஆமா ராமன் வில்லாடியே அப்படின்னு சொல்லலாம். ராமன் வில்லாடியா இருக்கட்டும், இல்ல கூட அர்ஜுனனையும் சேர்த்துங்கோ, கர்ணனையும் சேர்த்துங்கோ, எல்லாரையும் சேர்த்துங்கோ, ராமனே வில்லாடி. அப்ப ராமன் வில்லாடியேன்னு ஏவ அங்கேயும் சேர்க்கலாம், ராமனே வில்லாடி என்னை ராமனிடத்திலையும் சேர்க்கலாம். அதே போல பிரம்மம் ஜகத்துக்கு காரணமே என்றும் ஸ்தாபித்தார், பிரம்மமே ஜகத்துக்கு காரணம் என்றும் ஸ்தாபித்தார். இது 2 அத்தியாயத்தால சொல்லப்பட்டது. அப்ப பிரம்மம் ஜகத்துக்கு காரணம்னு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணணும்? பிரம்மசூத்திரத்துல 3வது அத்தியாயம் உபாசனம் பண்ணணும், பக்தி பண்ணணும். பண்ணா என்ன கிடைக்கும்? 4வது அத்தியாயம் முக்தி கிட்டும். அதான் பலாத்தியாயம். ஆக இப்படி ஜகத்துக்கு காரணம் பிரம்மம்னு தெரிஞ்சின்றாலே ஒழிய முக்தி ஏது? அசூர்யா நாமதே லோகா அந்தேன தமசாவிருதாக தாம்ஸ்தே பிரத்யாபகச்சந்தி ஏகே சாத்மஹதோ ஜனாக. யாரு தன் காரணம் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கலையோ அவன் மறுபடி பிறக்கிறான், ஆத்மஸ்வரூபமே அழிஞ்சுடுறது. நச்சேது இகாவேதீன் மகதி வினஷ்டி, அவன் நஷ்டமடைகிறான். ஏதத் விதுஹு அமிர்தாஸ்தே பவந்தி, யாருத்தனுக்கு ஜகத்துக்கு காரணம் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறானோ அமிர்தமயமான வைகுந்தத்தை அடைகிறான். அதேதரே துக்கமேவாபியந்தி, அதை தெரிஞ்சுக்கலே துக்கமான சம்சாரத்தில் இருக்கிறார். சவா ஏஷ புருஷோன்னர சமய அந்யோந்தர ஆத்மானந்தமய, ஆனந்தமயமான பிரம்மத்தை அடைய அவன் காரணம்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சாஸ்திர வாக்கியம் பார்த்தோம். மேலும் கேட்போம்.